ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சிஸ்டருக்காக நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கான ப்ளவுஸை தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ லைனிங் கட் பண்ணுறோம், பேக் பீஸ் கட் பண்ணுறோம். பேக்கில் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் சீவிங் அலவுன்ஸ் விட்டுட்டு, மேலே வந்து அவங்களோட ப்ளவுஸோட லென்த் வந்து அவங்களுக்கு 13.5 ப்ளஸ் 1/2 இன்ச் எடுத்து 14 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். இப்போ வந்து நம்ம அவங்களோட நெக் வித்து வந்து 2.5 மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் ஷோல்டர் ஆல்சோ 2.5 ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கீழே அவங்களோட அளவு ப்ளவுஸில் வந்து நெக்கோட லென்த் எவ்வளோ இருக்கோ அதை கீழேருந்து மார்க் பண்ணிவிட்டு அகெயின் நெக்கோட வித்தை மார்க் பண்ணி அது ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் வந்து 5.5 அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1.25 இன்ச் லைன் போட்டு இந்த ஆர்ம் ஹோல் ஸ்ட்ரைட் லைனில் ஹாஃபும் இந்த பக்கம் அந்த ஹாஃப் எவ்வளோ எடுத்தோமோ அதே இங்கே மார்க் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணி நம்ம ஆர்ம் ஹோல் இப்போ ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட செஸ்ட் வந்து அவங்களுக்கு 36 டிவைடட் பை 4 வந்து 9 ப்ளஸ் 1.25 இன்ச் வைக்கிறேன் நான். அதே மாதிரி கீழேயும் 9 இன்ச் ப்ளஸ் 1.25 இன்ச் வைக்கிறேன் நான். இது ரெண்டுத்தையும் இப்போ ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இது வந்து சீம் அலவன்ஸ் லைனு, இது வந்து ரெடி அளவோட லைனு. இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டை கட் பண்ணி அதை வந்து ஃப்ரண்ட் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஷோல்டரில் இந்த நெக்லைன்லேருந்து ஷோல்டர் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு பாடியோட அளவு எவ்வளோ இருக்கோ அந்த சைடு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறோம். ஆர்ம் ஹோலை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் சைடு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறோம். எதுக்காகனா நம்ம ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, ஆர்ம் ஹோல் டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து பத்தாமல் போகும். அதுக்காக இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 3/4 இன்ச் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சில பேர் 1/2 இன்ச் பிடிப்பாங்க, நான் வந்து 3/4 இன்ச் பிடிக்கிறேன். எனக்கு அப்படி பிடிச்சாதான் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஃப்ரண்ட் நெக்கோட லென்த் வந்து 5.5 ட்ரா பண்ணிவிட்டு நம்ம நெக்கோட கர்வை வந்து ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சென்டர் டாட்டுக்காக மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு அவங்களோட அளவு ப்ளவுஸில் இருக்க அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஷோல்டர்லேருந்து அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம அது கனெக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த மார்க்கை வந்து ஈக்குவலாக 2 சைடும் மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 1.25 இன்ச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதை வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நம்ம அதை கனெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டோம். இப்போ ஆர்ம் ஹோலில் வந்து அந்த ஷேப் எடுக்கணும். அந்த ஷேப்பை வந்து நம்ம முன்னாடி க்ரீசஸ் வருது இல்லைங்களா, அதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து ஆர்ம் ஹோல் ஷேப் எடுக்கிறோம். அந்த ஷேப் ஒரு 3/4 இன்ச்சு டு 1/2 இன்ச் டு 3/4 இன்ச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்து ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணுறோம் ஃப்ரண்ட் பார்ட்டை. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு நம்ம தேவையான அளவு பட்டி, அதாவது பெல்ட்டு பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா நான் வந்துட்டு ஷேப்பெல்லாம் எடுக்காமல் ஜஸ்ட் அந்த சைஸுக்காக மட்டும் 2 பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் பார்ட்டு 4ஆக மடித்து போட்டிருக்கேன். நான் லைனிங்கை 4ஆக மடித்து போட்டு கீழே வந்து 1/2 இன்ச் வந்து சீமிங் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அவங்களோட ஸ்லீவோட ஹைட் வந்து 6.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு, ஸோ 7 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன்.
அதை வந்துட்டு 2 சைடும் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே அந்த ஷேப்பை வந்து எடுக்கிறதுக்காக 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் வித் சீவிங் அலவன்ஸ். இப்போ இந்த ஸ்கேலை வச்சு ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு நான் அந்த ஷேப் கொடுக்குறேன். அந்த ஷேப்பை கொடுத்து அப்படியே ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷேப் நம்ம ஃப்ரண்ட்டு சைடோட ஷேப்பை வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போது சென்டர் நாட்ச் பண்ணுறேன். நாட்ச் பண்ணிவிட்டு இப்போது வந்து ஸ்லீவை ஓப்பன் பண்ணி அந்த ஃப்ரண்ட் ஷேப்பையும் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போது இதுக்கும் ஒரு நாட்ச் பண்ணுறேன். இது ஃப்ரண்ட் சைடு அப்படின்றதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அடையாளம். ஸோ அங்கே ஒரு நாட்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸ்லீவ் கட்டிங் எல்லாமே முடிஞ்சது. பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், பட்டி பீஸு, அப்புறம் ஸ்லீவ், இதோட மெயின் ஃபேப்ரிக் போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். இதோட அவுட்புட் எப்படி வந்ததுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.